அந்த வண்டியில கலப்ப மாடு இருக்குதா? சரி, அது தீவனம்லாம் எடுத்துக்கி போடுறது, இதே எடுத்துட்டு போலாம். 3/4 மணி நேரம் ஓடும். சரி, அந்தான வயலர்ல கீழேயும். சரி, போ பார்க்கலாம், பார்த்துக்கலாம், தேப்பட அடிச்சுக்கலாம். எவ்வளோ? 2 மணி நேரம் தான் காடு இல்லப்பா. சரி சரி. கோகுல் வந்துடுறதான ஃபன்னா இருக்கும். நீங்க லீவ் போட்டான், கல்யாணத்துக்கு போறானா? உனக்கு என்ன லீவு? அவன் சின்ன பையன். ஏன்னா அந்த பிள்ளை நோன்ற அரியா பையனுக்கு தூங்குற. அது வந்துட்டு போகுதுடா, உன்ன டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன மழை சேர நிக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம்ல. அதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தானே மாத்திரை செலக்ஷன் பண்ணுவேன். ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வச்சா இந்த அரசவன் இருந்தாலும் கரைச்சி வச்சிருக்குது. நாளைக்கு வரட்டும், அவன் பேச்சுக்கிறேன். போகல கேட்டா நான் இல்லவே இல்லைனா அப்படிமா. எப்ப கொராக்குதா இன்னைக்கு? அது உன்னோட நேரம்டா. காலையிலே போடான இப்ப பொழுதாலும் மழை வருதுங்கிற என்ன பண்ண முடியும்? ரெண்டு 3/4 மணி நேரம் வருமா? கரெக்டா கணிச்சிட்டியே. ஓடாதா? அப்புறம் எவ்வளவு நேரம் தான் ஓடும்? அது அள்ளி போட்டுலாம் வந்துடும். ஐயம்மா அப்படியே ஆஃப் மரமா ஏறுறோம். சரி, போயிட்டு கூப்பிடுங்க. போயிட்டு கூப்பிடுறேன். போயிட்டு போன் பண்றதா? போயிட்டு போன் பண்ணு. கலப்பை கொஞ்சம் டைட் பண்ணி விடுறான், வெளியே ஆனது கிடக்கு. கீழே லைட்டா தூக்க. போலாம்.
ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நிறைய நம்பர்கள் கேட்குறாங்க அந்த ஜேசிபி யாருதுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேசிபி நம்மளுக்கு தான் ப்ரோ, அது ஃபில்டர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு உழவு வேலை இல்லைனா தான் அதுக்கு போவோம். இந்த ஆப்பு உழவு கலப்புக்கு உங்கள் ஊரில் என்ன ரேட்டு வாங்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். யாருமே ஸ்ப்ரிங் கலப்பி தான் சொல்கிறீங்க. இந்த மாடல் கலப்பை யார் யார் வச்சுருக்கிறீங்க என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு கோகுல் வேற லீவு போட்டாரு, உடம்பு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் லீவு போட்டாரு. அதனால இவனே காலையிலேருந்து வரல, இப்பதான் வந்துக்கிறான். எங்க ஏரியாவில் உழவு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனிமே 2-1 தான் ப்ரோ ஓடும், ஒன்றும் பெருசா ஓடாது. இனிமேல் தண்ணி கட்டுறது இதெல்லாம் தான் ஓடும் வச்சு, அவ்வளோ வரும், ஒன்றும் பெரிய லெவலில் ஓடாது. இதே பாருங்க, சின்ன சின்ன வெயில், 2 வெயில். சரி நாளைக்கு வீடியோ இல்லை, சரி 2 போடுவோம் அப்படின்னு தான் ப்ரோ. நாளைக்கு இல்லை நாளைக்கு வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம், அந்த வீடியோ போடுறோம் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் வேணும் போடுங்க ப்ரோன்னா நான் அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். எல்லாம் யாரும் ஒன்றும் பெருசாக விரும்பலன்னா அந்த வீடியோ நான் மேக் பண்ணலை. எல்லா வண்டியுமே ஆயில் சர்வீஸு, இந்த பைசன் பை தவிர எல்லா வண்டியுமே பண்ணலான்னு இருக்கிறோம். ஏன்னா பைசன் பை இன்ஜின் வேலை செய்யலாம், அதனால் ஒட்டுக்கா ஆயில் மாற்றிக்கலான்னு ஒரு டார்கெட்டு. மித்தபடிக்கு 415 நோவோ 585 எல்லாமே ஆயில் சர்வீஸ் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறோம். ஆயில் சர்வீஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ஒவ்வொரு வண்டியும் ஆயில் சர்வீஸ் வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுறோம் ப்ரோ. அப்புறம் வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான். அப்புறம் வண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை கலக்குது ப்ரோ. முன்னாடி சஃபாக்ஸில் வீல் அலைன்மெண்ட் பார்க்குறது, அப்புறம் வேற என்ன ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வண்டி வீல் வந்து முன்னாடி மட்டும் கடன்னு ஆடிக்கிட்டே போவோம் ரோட்டில் போகும்போது. அதெல்லாம் எதனால் கம்ப்ளைண்ட் வருது என்னன்னு அதுக்கெல்லாம் கிளியராக ஒரு வீடியோ போடுறோம் ப்ரோ, பாருங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, ஜன்னி வந்த மாதிரி அப்படியே முன்னாடி ஆடிக்கிட்டே போகும். அதெல்லாம் வந்து என்ன காரணம்னு பாருங்க. எதனால அந்த வீடியோவிலே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சொன்னால் புரியாது, அந்த வீடியோ போடும் போது பாருங்க. அது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வண்டியோட வேலை செய்யறது வீடியோலாம் போடுறோம் ப்ரோ. அது யாரும் பெருசா விரும்ப மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் அந்த வீடியோ போடல ப்ரோ. இல்லைன்னா அது மாதிரி வீடியோலாம் நிறைய போடுவோம். மேக்சிமம் எல்லா வேலையும் நமக்கு கொஞ்சம் அத்துப்படி. மேஜர் இந்த இன்ஜின் ஒர்க் மட்டும்தான் கொஞ்சம் கம்பெனியில் உள்ள சரி வெளியில் மெக்கானிக் விட்டலாம், கம்பெனிக்கார் மெக்கானிக்கிட்ட அப்படின்னு. ஏன்னா இன்ஜின் ஒர்க்லாம் நம்ம கை வைக்கக்கூடாது ப்ரோ, அதெல்லாம் நச்சு பிடிச்ச வேலை. அது காசு போனால் போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு செஞ்சிடலாம். அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் இதுமே வந்து மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் வரதெல்லாம் வேலை செய்கிற வீடியோ தான் ப்ரோ வரும். உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள், அதெல்லாம் அப்லோட் எடுத்து போடுறேன். அப்புறம் இல்லை ப்ரோ எங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னா இதே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, மேக்ஸிமம் பைசன் பையெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி ப்ரோ. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களோட டூல்ஸு ஓரளவுக்கு புரிஞ்சு பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நீங்களே ஆயில் சர்வீஸ் பண்ணலாம் ப்ரோ. நீங்களாம் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது 600-700 ரூபாய் ஆகுது. அதனால் கரெக்டாக உடுப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்களே இதெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணலாம். நான் எப்படி என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன். அப்புறம் வேறு ஃப்ரண்டில் வந்து கீச்சுன்னு ஒரு சத்தம் வரும் மண்டையிலிருந்து, அதெல்லாம் எங்கேருந்து வருது, அதெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வீடியோ போடுறேன் ப்ரோ. மெயினாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்குமா, மெக்கானிக் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்கும்னா அந்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி சொல்கிறேன். டீட்டெயிலாக எப்படின்னு ஒவ்வொன்றும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் ப்ரோ. அது மாவட்டம் நான் தலைவை. அது என்ன பண்ணிருக்கிறீங்க? ஓட்டி போடுறதுனா ஓட்டி போடுங்க, இல்ல இன்னொரு ரைட் அதுலயே கொட்டையை ஊனி விடுறதுனா ஊனி விடுங்க. சரி, அப்போ அது உங்களுடைய விருப்பம். சரி, அங்கடி போய் நாங்கள் ஓட்டி விட்டு வரோம், நீங்க போய் எல்லாம் கொடி சுத்தம் பண்ணுங்க. இப்ப அடிச்சுட்டு அங்க வரும்ல, அப்ப எடுத்துக்கலாம் போவோம். ஓரமா பிடி. அவங்க அப்பா ஏதோ வெளியூர் வேலைக்கு போயிட்டாப்ல.
அப்புறம் அதுக்கு தனியா ஒரு செட்டு தனியா வாங்கி வச்சிருப்போம். கட்டாவர் பட்டையில ஒவ்வொன்றா மாத்திட்டு இருக்கிறத வேலை. காஞ்சி போச்சா? ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஓட்டிருக்கணும். ஊரு சொன்னதே நேத்து பொழுதோட சொல்றாப்ல. அதெல்லாம் பொழுதுனையும் காஞ்சதுனா போதும், பில்லு ஒன்னத்தி செத்து போயிடும். எல்லாம் ஊருப்பட்ட பில்லுனா உடனெல்லாம் உங்க ஆட்டுல வைக்கிறதுக்கு ஏது உங்காட்ட வைக்கணும்னாவா? உங்காட்ட வைக்கணும்னாவா? சரிதான். நாங்க என்னையா பண்றோம், இருக்கிற காட்டை ஓட்டுறதுக்கே ஆள் இல்ல. ஆமா. தலைவையில நிக்காதரா போ. நின்னுட்டு